அயனி படிகங்கள். பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த படிகங்கள்ல இருக்கக்கூடிய பிணைப்பு அயனி பிணைப்பு. உதாரணமா சோடியம் குளோரைடு. சோடியம் அயனிக்கும் குளோரைடு அயனிக்கும் இடையில இருக்கக்கூடிய பிணைப்பு அயனி பிணைப்பா இருக்கும். அதனால சோடியம் குளோரைடை அயனி படிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயனி படிகங்கள்ல இருக்கக்கூடிய உட்கூறுகளுக்கு இடையில நிலைமின்னியல் கவர்ச்சி விசை அதிகமா இருக்கும். அதனால அதிக கடினத்தன்மை கொண்டதா இருக்கும், அதிக உருகுநிலை கொண்டதா இருந்திருக்கும். இந்த அயனி படிகங்கள்ல இருக்கக்கூடிய விசை அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு உள்ள வடிவம் இந்த அயனி படிகங்கள்ல பொதுவாகவே இருக்கும். அடுத்ததா அயனி படிகங்களுடைய பண்புகள். இந்த அயனி படிகங்கள்ல இருக்கக்கூடிய அயனிகள், அதாவது உட்கூறுகள் குறைவான தொலைவிலையும் அதிகமான ஈர்ப்பு விசையிலும் இருக்கிறதுனால கடினமான தன்மையா இருக்கும். அதாவது புறப்பரப்பு விசையினால மட்டும்தான் இதுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை நம்மளால உடைக்க முடியும். அயனிகளை தனித்தனியா பிரிக்க முடியும். இந்த கடினமான தன்மையினாலேயே அதிக உருகுநிலை கொண்டதா இருக்கும். அடுத்ததா இதனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா மின் கடத்தும் தன்மை. எப்போ மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னா உருகிய நிலையிலோ அல்லது கரைசல் நிலையிலோ தான் மின்சாரத்தை கடத்தும். இது கடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மின்சாரத்தை ஒரு பொருள் கடத்தணும்னா அதுல தனித்தனியான அயனிகள் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது மின்சாரத்தை கடத்தும். உதாரணமா சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடை எடுத்து நம்ம தண்ணியில கரைச்சோம்னா அதை உப்பு கரைசல் அப்படின்னு சொல்றோம். அந்த உப்பு கரைசல்ல சோடியம் நேர்மின் அயனியும் குளோரைடு எதிர்மின் அயனியும் இருந்திருக்கும். இந்த ரெண்டும் வழியா அல்லது அந்த உப்பு கரைசல் வழியா நம்ம மின்சாரத்தை பாய்ச்சிறப்போ சோடியம் குளோரைடு இந்த ரெண்டும் தனித்தனியா நகர ஆரம்பிக்குது. அதனால மின்சாரத்தை கடத்த முடியுது. ஆனா அதுவே திட நிலைமையில சோடியம் குளோரைடா எடுத்து உப்பு வழியா வெறுமனே நம்ம மின்சாரத்தை செலுத்தணும் அப்படின்னம்னா அதுங்க மின்சாரத்தை கடத்தாது. அப்போ மின்சாரத்தை திட நிலைமையில அயனி படிகங்கள் கடத்தாது. அதுவே கரைந்த நிலையில மின்சாரத்தை கடத்தும்.